ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். திருச்சி அதிமுகவின் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளரும் முன்னாள் எம்பியுமான திருச்சி இளவரசன் கட்சி பொறுப்பு மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார், அதிமுக முன்னாள் எம்பி இளவரசன் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. என்ன காரணம் சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது சட்டமன்றத்தில் 2026 தேர்தலானது நடைபெற்று முடிந்தது. இதில் அதிமுக மிகப்பெரிய அளவிலான ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில டெபாசிட்டை இழந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழலையும், அது மட்டும் இல்லாமல் கடந்த 5-6 வருடங்களாகவே 11 முறை அதிமுக தோல்வி அடைந்திருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமியினுடைய அடம் அப்படின்னு தான் அங்க சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஒரு சூழல தொடர்ந்து, அதாவது அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் தற்போது அதிமுகவுடைய பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலும் தற்போது ராஜினாமாவை செய்து வருகிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழல் தான் தற்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் பாதி பேர் இவங்க சமூகத்தினுடைய ஒரு குழுவாகவும், இங்க எடப்பாடியினுடைய குழுவாகவும் இங்கிருந்து செயல்பட்டு வந்தார்கள். தற்போது அவர்களும் ஒரு சிலர் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதனை கடந்தும் மீண்டும் வேலுமணி தரப்பு தற்போது மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழலில் குழப்பங்களானது அதிமுக நிகழ்வு வருகிறது. இந்த மாதிரி சூழல்ல அதிமுக இருக்கக்கூடிய அடிப்படையில் அதாவது எம்ஜிஆர் காலங்களிலிருந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் மிகப்பெரிய அதிருப்தியும் வேதனையும் அடைந்து வருகிறார்கள். அந்த மாதிரி ஒரு சூழலை தான் தற்போது எம்ஜிஆர் அணியிலிருந்து, அதாவது 1983 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அணியிலிருந்து விளங்கக்கூடிய கொள்கை பரப்பு துணை செயலாளர் திருச்சி இளவரசன் அவர்கள் தற்போது விலகுவதாக அறிவித்திருக்காரு. கனத்த இதயத்துடன் நான் தற்போது விலகுகிறேன், அவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியை கட்டி காப்பாற்றிய ஜெயலலிதா அவர்களும் புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் என அவர் தெரிவித்திருக்கிறார். இது மாதிரி ஒரு சூழல்ல தற்போது கண் முன்னையே அதிமுக அழிந்து கொண்டிருக்கக்கூடியது எங்களால் பார்க்க முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமி அந்த அடம் தான் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழல்ல தானும் விலகுவதாக அறிவித்திருக்கிறார்கள். தற்போது அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருண்குமார். இந்த இயக்கத்திலே இருக்கிற 1.5 கோடி தொண்டர்கள் எல்லாம் இன்று தாய் தந்தையை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளைப் போல, கண்ணை கட்டி காற்றிலே விட்டதை போல 1.5 கோடி தொண்டர்களும் இன்று இரத்த கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தினுடைய தோல்வியையும் சிதைவுகளையும் போட்டியையும் பார்த்து, ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இயக்கம் இந்த அளவிற்கு தோல்வி அடைவதற்கு, இந்த இயக்கம் சிதைவதற்கு எடப்பாடி அவர்களுடைய பிடிவாதம் ஒன்றேதான் காரணம் என்று நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று அதிமுக நடுக்கடலிலே விடப்பட்ட துடுப்பு இல்லாத படகை போல் இன்று இருக்கிறது. எனவே இந்த இயக்கத்திலிருந்து 42 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட நான் இந்த இயக்கத்திற்காக, மக்கள் பணிக்காக போராட்டம் செய்து நான் 14 முறை சிறை சென்றிருக்கிறேன். இந்த இயக்கத்தை விட்டு எந்த சூழ்நிலையும் நான் வெளியேறவில்லை. இயக்கம் வெற்றியோ தோல்வியோ, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ, இந்த இயக்கத்திற்கும் இயக்கத்தினுடைய தலைமைக்கும் நான் விசுவாசமாக இருந்திருக்கிறேன். என்னை 10 ஆண்டுகளாக அவர் என்னை புறக்கணித்து விட்டார். என்னை மட்டும் இல்லை, அம்மாவுடைய விசுவாசிகள் அத்தனை பேருமே புறக்கணித்து விட்டார்கள். கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிற நண்பர்களே, அம்மா அவர்களுடைய காலத்திலும் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலும் உழைப்புக்கும் விசுவாசத்துக்கு பார்த்து மட்டுமே எம்எல்ஏ சீட், எம்பி சீட், கட்சி பதவி கொடுக்கப்பட்டது. இந்த 10 ஆண்டுகளில் உழைப்பிற்கும் விசுவாசத்திற்கும் அங்கே பயனே இல்லை. ஒன்றி பணம் மட்டுமே, புதியவர்கள் மட்டுமே என்று சொன்னால் யார் நிற்பார்கள்? பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், உழைப்பவனை தேடி கண்டுபிடித்து இயக்கம் நடத்தினால் பலன் உண்டு, கிடைத்தவனை தேடி இயக்கம் நடத்தினால் பலன் இல்லை என்று சொல்லி, இன்று என்ன நடக்கிறது? 10 ஆண்டுகளாக பணம் இருந்தால் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினர்,
வாரிய தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர். எனவே இந்த இயக்கத்தினுடைய தோல்விக்கும் அவரேதான் காரணம், இந்த இயக்கம் சிதைவதற்கும் அவரேதான் காரணம், இந்த இயக்கத்தினுடைய பின்னடைவுக்கும் அவரேதான் காரணம்.